இன்று எல்லாருடைய வாழ்க்கையை போல் என் வாழ்க்கை இல்லை. எல்லோரும் நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும் இப்படி இருக்கிறேன். நீங்கள் சிறுமை மட்டும்தான் பார்க்குறீங்க. அதுக்கு நீங்கள் சிறுமையாக நீங்கள் பார்க்குறீங்க. தியாகமாக கர்த்தர் பார்க்கணும். எல்லாம் தாய்மடியில் படுக்க வேண்டிய அந்த குழந்தை சாமுவேல் ஏலியினுடைய வீட்டில் சின்ன வயசில் வந்து ஆலயத்தோட ஆலயமாக சேர்ந்துருச்சு. அந்த சாமுவேல் என்ற சின்ன தம்பி, சின்ன பிள்ளை. சின்ன பிள்ளைன்னு கர்த்தர் பார்க்கல. அந்த சின்ன பிள்ளை இடத்துல கர்த்தர் இடைப்பட ஆரம்பித்தார். ஏன் அம்மா வீட்டில் இருக்கலாமே? தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட இடம், அது தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். இப்போ தெரிந்தா ஏன் அண்ணாளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் மூட்டினார்னா அந்த அம்மா ஜெபம் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணார். இந்த குழந்தை உனக்கே கொடுத்துட்றேன், இந்த குழந்தைய உமக்கே கொடுத்துட்றேன் சொல்கிற வரைக்கும் கர்த்தர் காத்திருக்கிறார். எவ்வளோ நின்று எவ்வளோ அவமானம் வந்தாலும் கவலை இல்லை. எல்லாருடைய கண்களிலும் இவள் ரொம்ப ஈனமாக பேசப்படுகிறாள். ஆசாரின் உட்பட, ஆலயத்தின் ஆசார் உட்பட, அதெல்லாம் முக்கியம் இல்லை. இவன் இந்த பிரதிஷ்டை ஜபம் செய்கிற வரைக்கும், பொருத்தின ஜபம் வேறு, பிரதிஷ்டை ஜபம் வேறு. இது பொருத்தனை தான் செய்தான்னு வேறு சொல்லலாம். இது பிரதிஷ்டையா, இது பொருத்தனைக்கும் மேலே. பொருத்தனை என்பது நீங்கள் பார்த்து செய்யறது கர்த்தருக்கு. பிரதிஷ்டை என்பது கர்த்தர் உங்களிடத்தில் நிர்பந்திக்கிறது. அது நேரவே சொல்லவும் இல்லை. கர்த்தர் காத்திருக்கிறார். அதான் தேவன். எப்படியாவது இவளே மனம் திரும்பி வரணும், இவன் மனம் விருப்பத்தோடு வரணும். 97 எனக்கு கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சார். 3 வருஷம் புறமுது காட்டி ஓடி போயிட்டேன். எனக்கு தெரியல, இது அழைப்புன்னே தெரியல. உட்காந்து பார்த்தேன் 3 மாதம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தா ஒன்றும் சரிப்பட்டு வரல. ஈகோ ப்ராப்ளம் வீட்டில். ஏதோ சொல்லிட்டார் எங்கள் அப்பா, நான் வேலைக்கே போயிட்டேன். சும்மா உட்காந்து தண்டை சோறு சாப்பிட்டுங்கிறான்ட்டார். தெரியல, போயிட்டேன். 2001 தான் நான் வந்தேன். அதான் சொன்னேன், எங்கள் அப்பா சாப்பிட்ற வரைக்கும் நான் வர முடியல. 2001 வரேன். கர்த்தர் பொறுமையாக பார்த்துருக்கிறார். நம்ம அதாவது மனப்பூர்வமாக வரணும். இதெல்லாம் வந்து எதுக்கோ காரணம் காட்டியெல்லாம் வரக்கூடாது. ஆனால் வந்த உடனே ஒருத்தர் விடாது எல்லாருமே திட்டினாங்க. கல்யாணம் ஆகலை, வீட்டில் 2 பெண் பிள்ளைகள் கல்யாணம் ஆகலை, தங்கைகள், வீட்டுக்கு ஒரே பையன். இதை வேலை செய்யலாமா? பையன் ஊழியம் தான் நான் செய்ய வந்தேன். ஊழியம் இல்லை, அது பெந்தகோஸ்தே ஊழியம். வருமானம் கிடையாது, அதுவும் சபை கிடையாது, சபை ஊழியமும் கிடையாது, தசமாக வரும்னு சொல்கிறதுக்கு. இது ஏதோ சுவிசேஷ ஊழியம். அப்போ அது தீர்க்கதரிசி அதெல்லாம் தெரியாது யாருக்கும். வருமானத்துக்கு என்னடா பண்ண போகிற? கர்த்தர் பார்த்து கொள்வார். தலை காட்ட முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு தேவனுடைய வார்த்தை. அசௌகரியத்தின் வழியை நடத்துகிற பொழுது அப்பொழுதும் அது தேவனுடைய வார்த்தை தான்.